பாக்ஸ் ஆஃப் மலர். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ப்ரான்ஸ் தொக்கு பண்ண போகிறோம். அதுக்காக 1/2 கிலோ ப்ரான்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பெரிய உள்ளி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், 4 பச்சை மிளகு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 1/2 கிலோ ப்ரான்ஸ் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். 2 தக்காளி. இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். ஒரு பேன் வச்சு பேன் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பெரிய உள்ளி, 2 பெரிய உள்ளி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அந்த பெரிய உள்ளி அதுவும் சேர்த்து, பச்சை மிளகு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். ரொம்ப ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம், நல்லா வதங்கினா போதும். உள்ளியோட நல்லா பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும், அதுக்காக நல்லா வதக்கி கொடுக்கணும். உப்பு கொஞ்சமா போட்டு வதக்கணும்னா சீக்கிரமா வெந்துடும். அதுக்காக உப்பு கொஞ்சமா, நிறைய போட வேண்டாம், கொஞ்சமா போட்டு உள்ளி வதக்கிக்கலாம். உள்ளி கொஞ்சம் வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிறது வரை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவு வதங்கினதும் அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் இந்த அளவு வதங்கணும். வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 2 தக்காளி, அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது மீடியமான சைஸ் தக்காளிங்கிறதுனால நான் 2 தக்காளி எடுத்திருக்கிறேன். நீங்க பெரிய தக்காளினா 1 தக்காளியே போதும். தக்காளியும் வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், வத்தல் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், இவ்வளவு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறது வரை நல்லா வதக்கிக்கணும். இனி இந்த ப்ரான்ஸ் தொக்கு சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சூடு சோறு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரச சாதம் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். லைட்டா தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அடி பிடிக்காம ரொம்ப நல்லா கிளறி விட்டுறணும். இது இந்த அளவு மசாலா எல்லாம் ரெடி ஆனதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ரான்ஸ் அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ப்ரான்ஸ் சீக்கிரமாவே வெந்துடும். ரொம்ப நேரம் வச்சோம்னா ரப்பர் மாதிரி இழுக்க தொடங்கிரும். அதை நம்ம பார்த்துக்கணும். வெந்தாச்சுன்னா அது சுருண்டு கலர் சேஞ்ச் ஆகும், அப்பவே தெரியும் வெந்தாச்சு இதுன்னு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு தேவையா இருந்ததுன்னா உப்பும் சேர்த்துக்கணும். உப்பு உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த ப்ரான்ஸ்ல இருந்தே தண்ணி வரும், அந்த தண்ணியிலேயே அது வெந்துடும். வேற தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது தொக்குங்கிறதுனால கொஞ்சம் கட்டியா இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வத்தி இந்த மாதிரி வரணும். ப்ரான்ஸ் தொக்கு ரெடி. சிம்பிளா ஈஸியா சீக்கிரமா செஞ்சிடலாம். கண்டிப்பா நீங்களும் உங்க வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.